ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஜேர்னி ஆஃப் மாஸ்டர் என்ற தலைப்பில் நான் என்னுடைய வாழ்க்கை பயணம், என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை பயணத்தை கூற விழைகிறேன். நண்பர்களே வணக்கம். நண்பர்களே அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னுடைய ஆன்மீக பயணத்தை பற்றி போன வாரம் நான் நமது ஆங்கில ஜூம் மெடிடேஷன் கிளாஸு மகவதார் அறக்கட்டளையின் ஆங்கில ஜூம் மெடிடேஷன் கிளாஸில் பகிர்ந்து கொண்டேன். அதனை இப்பொழுது நான் தமிழாக்கம் செய்து அப்படியே இந்த தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸில் தெரிவிக்கிறேன். நான் ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூலில் பள்ளியில் படித்தேன். இந்த என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையானது மாரல் சயின்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது நல்லொழுக்கம். என்னுடைய பள்ளி பருவத்தில் 3வது வகுப்பத்திலிருந்து 10ஆம் வகுப்பு வரை பள்ளி ஒவ்வொரு நாளும் பள்ளி ஆரம்பிக்கும் போது காலை முதல் வகுப்பு இந்த மாரல் சயின்ஸ் என்று சொல்லப்படும் நல்லொழுக்க வகுப்பு நடைபெறும். அதில் எங்களுக்கு சிறு வயதிலிருந்து நல்லொழுக்கத்தையும் அந்த பெரியவர்களுடன் பழகுவது எப்படி என்று குறிப்புகளையும் சொல்வார்கள். அடுத்தது நான் ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் படித்த தொட்டு ஒவ்வொரு நாளும் அசம்பிளி நடக்கும், காலையில் கூட்டம் நடக்கும், 10 நிமிடம் 15 நிமிடம் கூட்டம் நடக்கும். அதில் பிரேயர்ஸ் சொல்லுவார்கள், நல்லொழுக்க பிரேயர்ஸ் சொல்லுவார்கள், இறைவனிடம் வேண்டுவதை பற்றி சொல்லுவார்கள். இப்படியாக முடிந்து 1 மணி நேரத்துக்கு தொடர்ச்சியாக 40 நிமிடத்திலிருந்து 60 நிமிடத்திற்கு நல்லொழுக்கத்தை பற்றி எடுத்துரைப்பார்கள். அது ஒரு சப்ஜெக்டாகவே இருந்தது எங்களுக்கு. நான் 3வதிலிருந்து 10வது படிக்கும் வரை ஒவ்வொரு வருடமும் அது சப்ஜெக்டாக இருக்கும். அதை நாங்கள் படித்து தேர்ச்சி பெற வேண்டும். அப்பொழுதுதான் எங்களை அடுத்த வகுப்புக்கு மாற்றுவார்கள். 3வதிலிருந்து 4வது, 4வதிலிருந்து 5வது, அந்த மாதிரி அடுத்த வகுப்புக்கு ப்ரமோஷன் செய்வார்கள். இப்படியாக என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை தொடங்கியது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு சில நேரங்களில் எங்கள் பள்ளியில் ஒரு சிறிய சர்ச் இருக்கும். அதில் போய் நாங்கள் பிரேயர்ஸ் மேற்கொள்ளுவோம். அந்த அசம்பிளியில் நடக்கும் பிரேயர்ஸை நாங்கள் சொல்லுவோம். ஆண்டவனிடம் மண்டியிட்டு அந்த பிரேயர்ஸ் வரை இன்று வரை நான் தொடர்ச்சியாக 55 வருடங்களாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். இது என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் படி என்று சொல்லலாம். இப்படி தொடர்ச்சியாக இருக்கும்போது என்னுடைய தந்தை சதர்ன் ரயில்வேஸ் சென்னையில் பணிபுரிந்தார். பிறகு பாண்டிச்சேரி, அவர் குடும்ப சூழ்நிலை காரணமாக பாண்டிச்சேரியிலே ஆசிரியராக நான் படித்த பள்ளியிலே ஆசிரியராக வந்தார். அவர் புத்தரை வழிபட்டார். என்னுடைய சிறிய வயதில், எனக்கு இப்பொழுது 63 வயதாகிறது. என்னுடைய 10 வயதில் என் தந்தை புத்தரை வழிபட்டதை நான் பார்த்தேன். அது எனக்கு ஒரு ஈர்ப்பாக இருந்தது. இன்றைக்கும் எனக்கு அது நினைவில் உள்ளது. புத்தரை வழிபட்டார், தியானத்தை மேற்கொண்டார், சூரிய நமஸ்காரம் செய்தார். இந்த நடவடிக்கைகள் எனக்கு ஒரு ஆன்மீகத்துக்கு ஒரு எழுச்சி கொடுத்தது சிறு வயதிலிருந்து. இப்படியாக இருக்கும்போது என்னுடைய 10 வயது 12 வயதில் என் வீட்டின் அருகில் சாய்பாபா கோவில் இருந்தது. அந்த சாய்பாபா கோவிலுக்கு வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை மாலையும் பூஜைகள் நடத்துவார்கள். பூஜைகள் நடக்கும்போது அந்த போற்றிகள் சொல்லுவார்கள். அதில் நாங்கள் பங்கு கொள்வோம். அதில் பங்கு கொள்ளும்போது நாங்கள் சாய்பாபாவை வழிபடும் போது அந்த ஒரு ஆன்மீக உணர்வு எனக்கு ஏற்பட்டது. இப்படியாக இருக்கும்பொழுது என் வீட்டில் என்னுடைய 15 வயதில் 2 குடும்பங்கள், நான் பாண்டிச்சேரியில் வசித்ததோட்டு அந்த ஆந்திராவில் யானம் என்ற ஒரு இடம் பாண்டிச்சேரியை சேர்ந்தது, பாண்டிச்சேரி மாநிலத்தை சேர்ந்தது. பாண்டிச்சேரியை சேர்ந்தது தமிழ்நாட்டில் காரைக்கால் என்ற இடம், கேரளாவில் மாஹே என்ற இடம் மற்றும் ஆந்திராவில் யானம் என்ற இடம். அந்த யானம் என்ற இடத்துக்கு பக்கத்தில் ஆந்திராவில் மும்மடி வரம் என்ற ஊர் உள்ளது. அங்கு மும்மடி பாலயோகி என்ற ஒரு யோகி இருந்தார். அது 2 பேர் சொல்லுவாங்க, பெத்த யோகி சின்ன பாலயோகின்னு. பெத்த பாலயோகி, சின்ன பாலயோகி. அந்த பாலயோகியை எங்கள் வீட்டில் யானத்திலிருந்து வந்த குடும்பத்தினர் வழிபட்டு வந்தார்கள். அந்த பாலயோகி, மும்மடி வரம் பாலயோகி மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய தியானங்கள் மேற்கொள்ளுபவர். அவர்கள் 30 வருடங்களுக்கு மேலாக எந்த ஒரு உணவும் எந்த ஒரு நீரும் குடிக்காமல் உயிருடன் வாழ்ந்தார், தியானத்தை மட்டும் மேற்கொண்டு. இது நமது மகவதார் அறக்கட்டளையில் 2 முறை 3 முறை வகுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளது. நமது குருஜி டாக்டர் ரங்கநாதன் ஐயாவால்
பாலயோகியை பற்றி. அந்த பாலயோகி எனக்கு சிறிய வயதில் என்னுடைய வீட்டில் தங்கியிருந்த நண்பர்கள் வழிபட்டதோடு எனக்கும் அதில் ஈர்ப்பு வந்தது பாலயோகியை பற்றி. அதனால் தியானத்தை பற்றி நான் கொஞ்சம் கவனத்தில் கொண்டேன். அந்த பாலயோகியை வழிபட்டார்கள். ஸோ அந்த பாலயோகியை பார்த்து வர வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள்ளே இருந்தது. இப்படியாக இருக்கும்போது நான் என்னுடைய கல்லூரிக்கு சென்றேன். நான் அந்த காலத்தில் எங்கள் பாண்டிச்சேரியில் பொறியியல் கல்லூரி கிடையாது. பாண்டிச்சேரி மாநிலத்தில் 1980 81 அப்பொழுது எங்களுக்கு ஆல் இண்டியா லெவலில் பாண்டிச்சேரி சேர்ந்த மாணவர்களுக்கு ஒரு 40 சீட்டு, அதாவது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பல மாநிலங்களில் 40 சீட்டு கொடுப்பார்கள். அதில் ஒரு 5 சீட்டு தமிழ்நாட்டில் கொடுத்தார்கள். அதில் ஒரு சீட்டில் நான் செலக்ட் ஆகி சேலத்தில் படித்தேன். சேலம் அரசு பொறியியற் கல்லூரியில் படிக்கும் போதும் இந்த ஆன்மீக தொடர்பை நான் தொடர்ச்சியாக மேற்கொண்டேன். சேவை மனப்பான்மை வளர்ந்தது. எனது பள்ளி பருவத்திலும் நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் என்று சொல்லப்படும் NSSல் நான் ஒரு தலைமை பங்கு மேற்கொண்டு சேவை செய்து வந்தேன். சேவை செய்து வந்தது இல்லாமல் கல்லூரியில் போயும் அந்த NSSல் 3rd இயர் ஃபைனல் இயரில் டெபுட்டி ப்ரோக்ராம் லீடர், கல்லூரிக்கு டெப்டி ப்ரோக்ராம் லீடர் மற்றும் ப்ரோக்ராம் லீடராக பணிபுரிந்து சேவைகள் செய்து மரங்கள் நட்டு சேவைகள் செய்தோம். மேலும் அருகில் உள்ள கிராமங்களுக்கு சென்று அந்த பள்ளிகளில் உள்ள குழந்தைகளுக்கு நாங்கள் நல்லொழுக்கத்தை கற்பித்தோம். அவர்களுக்கு பள்ளிக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் செய்யறதுக்கு நாங்கள் உதவி செய்து சேவைகள் செய்தோம். இதெல்லாம் சனி ஞாயிறில் நாங்கள் செய்வோம். இப்படியாக என்னுடைய சேவை மனப்பான்மை வந்து கொண்டிருந்தது. அப்புறம் நான் அரசு பணியில் சேர்ந்த பிறகும் எனக்கு இந்த ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்பட்டுதான் இருந்தது. தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவா இருந்து கொண்டே இருந்தது. எங்கள் வீட்டுக்கு அருகில் அரபிந்தோ ஆசிரமம் இருந்தது. அங்கே போய் நான் தியான பயிற்சி மேற்கொள்ள முயற்சித்தேன். மேலும் என்னுடைய பணியின் நடுவில் பிரம்மகுமாரிகள் ஆசிரமம், பிரம்மகுமாரிஸு, வாழ்க வையகம், ஈஷா ஓஷா, இப்படியாக பல நிறுவனங்களில் சேர்ந்து நான் தியானம் கற்றுக்கொள்ள முயற்சித்தேன். இருந்தாலும் நான் தியானம் கற்றுக்கொள்ள முடியவில்லை. பணிகளின் சுமைகள் காரணமாக வேகத்தினாலும் என்ன கான்சன்ட்ரேஷன் கிடைக்கவில்லை. இருந்தாலும் தியானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருந்தது. இப்படியாக இருக்கும் பொழுது 2008ஆம் ஆண்டு நமது பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி அவர்கள் பாண்டிச்சேரிக்கு ஒரு முறை வந்தார். மே மாதத்தில் வந்தார். மே மாதம் முதல் வாரத்தில் வந்தார். வந்து ஒரு திருமண மண்டபத்தில் தியான பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்கப்படும் என்று ஒரு விளம்பரத்தை நான் பார்த்தேன். 2008 மே மாதம் முதல் வாரத்தில் அந்த திருமண மண்டபத்திற்கு அன்றைக்கு மாலைக்கு சென்றேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் நமது பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா தலைமையில் அந்த பிரமிடு தியானத்தை பற்றி எடுத்துரைத்த போது நான் கொஞ்சம் ஈர்க்கப்பட்டேன். அப்பொழுது அவர்கள் ஒரு அழைப்பை விடுத்தார். எவருக்கெல்லாம் இந்த தியானம், பிரமிடு தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும், பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ளதோ அவர்கள் பெங்களூருக்கு ஒரு முறை வாருங்கள், பெங்களூரில் உள்ள இன்டர்நேஷனல் பிரமிடு வேலைக்கு வாருங்கள். அந்த சமயம் புத்த பௌர்ணமி நாள்னால ரொம்ப சிறப்பாக இருக்கும், நீங்களாம் வாங்க. லாங் ஹவர்ஸ் மெடிடேஷன், அதிக நேரம் தியான பயிற்சி மேற்கொள்ளலாம் என்று சொன்னார்கள் நமது பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்கள். அதில் நான் என் காதில் வாங்கி நாம் முயற்சித்து தான் பார்ப்போம் என்று சொல்லி பெங்களூருக்கு சென்று 2 நாள் அங்கு தங்கினேன். இன்டர்நேஷனல் பிரமிடு வேலையில் தங்கி இந்த காலை வேளையில் அவர்கள் இசையுடன் கூடிய தியானத்தை சொல்லிக் கொடுக்கும்போது நானும் கற்றுக்கொள்ள முயற்சித்தேன். லாங் ஹவர்ஸ் அப்பொழுது லாங் ஹவர்ஸ் டியூரேஷன் தியானம் என்று சொல்லுவார். அதை நான் முயற்சித்து ஒரு 2 நாள் தங்கி அந்த பிரமிடு எல்லாம் பார்த்துட்டு நான் மீண்டும் பாண்டிச்சேரிக்கு வந்தேன். இருப்பினும் என்னால் தியானத்தை கற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் அந்த ஒரு 30 வருடங்கள் 1985 2010 வரை என்னுடைய ஆன்மீக அவா குறையவில்லை. ஆனால் புத்தகங்களை படிப்பேன். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், அது ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி புத்தகங்களை படிப்பேன். வேதாந்த ஆசிரமம் செல்வேன்,
கோயில் தியானங்கள் மேற்கொள்ளக்கூடிய கோயில்களுக்கு சென்று தியானம் பயிற்சிக்க ட்ரை பண்ணேன், முயற்சித்தேன். அப்படி இருந்தாலும் நான் தியானத்தை கற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படியாக இருக்கும்போது ஆன்மீக புத்தகங்கள் நாம் இப்பொழுது சொல்வது போல் சுவாத்தியாயம் ஆன்மீக புத்தகங்களை படிக்கும்போது அந்த வார்த்தைகளை ஓரளவுக்கு புரிந்து கொண்டு நான் எனது ஆன்மீக அறிவை தொடர்ச்சியாக வளர்த்து கொண்டு வந்தேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், அப்பொழுது எங்களுடைய அரவிந்த் ஆசிரமங்களில் ஒரு புக்கு டைட்டில் வந்து அதுக்கு ட்ரூ மேனேஜ்மெண்ட் பை கான்ஷியஸ்னஸ், மேனேஜ்மெண்ட் பை ட்ரூ கான்ஷியஸ்னஸ் என்ற தலைப்பில் ஒரு புத்தகங்களை படித்தேன். அதாவது நமது வாழ்க்கையை நாம் எப்படி மேனேஜ்மெண்ட் செய்வது நமது கான்ஷியஸ்னஸ்லால வைத்து என்று அந்த புத்தகங்களிலிருந்து வார்த்தைகளை எடுத்து நல்ல மனப்பாடம் பண்ணி நான் எனது MBA படிப்பு படிக்கும்போது 2 சப்ஜெக்டை நான் கிளியர் பண்ண முடிஞ்சது. அந்த அளவுக்கு எனக்கு ஆழமா அந்த ஆன்மீக உணர்வு வந்தது. இப்படியாக இருக்கும் பொழுது நான் என்னுடைய அரசு பணியின் சுமையால் என்னால் கற்றுக்கொள்ள முடியவில்லை, நான் தியானத்தை கற்றுக்கொள்ள முடியவில்லை. 2024 நான் 2023 பணி ஓய்வு பெற்றுவிட்டேன். 60 வயது கடந்து அரசு பணியில் சிறப்புற செய்து பணி ஓய்வு பெற்று தலைமை பொறியாளராக பணி ஓய்வு பெற்று 2004 ஆண்டு நான் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்வு அது தொடர்ச்சியாக 10 நாளைக்கு நடந்தது. அதாவது அப்பொழுது படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு பிளஸ் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் ஒரு இன்ட்ராக்ஷனில் சப்ஜெக்டை பற்றி அவங்க ஒர்க் ஷாப் மாதிரி வச்சாங்க. அதுக்கு நான் அப்ளை பண்ணிட்டு நான் ஓய்வு பெற்றிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்க என்று சொன்னாங்க. எனக்கு அங்கே தங்குவதற்கு வசதி கொடுக்கவில்லை. டெய்லி பாண்டிச்சேரியிலேருந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம் போயிட்டு வந்தேன். காத்தால 5 மணிக்கு எழுந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மைனிங் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் அந்த கிளாஸ்லாம் எடுத்தாங்க. போன வருஷம் 2024 அக்டோபர் மாதமோ நவம்பர் மாதமோ இது நடந்தது. அப்படி நடக்கும்போது இறுதி நாளில் வந்து மைனிங் டிபார்ட்மெண்ட்டு HOD வந்து ஒரு சிவில் இன்ஜினியர், அவர் வந்து அறிவுறுத்தினார் மாணவர்களே இப்பொழுதெல்லாம் வந்து பொறியியல் கல்லூரிலாம் அதிகமாயிடுது, ஜாபு கிடைக்கிறதுலாம் கஷ்டமா இருக்குன்னு நீங்க உரி பண்ணாதீங்க, தியானம் மேற்கொள்ளுங்க. அவர் வந்து அந்த HOD வந்து புத்தர் வந்து மகான் புத்தரை வழிபடுறவர். ஃபைனல் டே அப்போ அவர் அவங்க வீட்டில் புத்தர் கட்டி உள்ளாரு. பெரிய ஒரு சின்ன கோயில் மாதிரி கட்டி அதில் புத்தரை வழிபடுறாரு. அதெல்லாம் அழைச்சிட்டு போய் காமிச்சிட்டு எங்களுக்கு அறிவுறுத்தினாரு, நீங்கள் தியானத்தை மேற்கொள்ளுங்க, அதனால உங்களுக்கு மனசு தெளிவு பெறும், தெளிவுனால வந்து உங்கள் வாழ்க்கை மேம்படும். ஸோ தியானத்தை மேற்கொள்ளுங்க, மனசு தெளிவு பெறும், வாழ்க்கை மேம்படும், எந்த ஒரு டிப்ரெஷனும் வராது, ஜாபு கிடைக்கலையே என்ற டிப்ரெஷன்லாம் வராது என்று அறிவுறுத்தினார். அது என் மனதில் ரொம்ப பதிந்தது. அது இந்த 10 நாள் ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமு முடிஞ்ச பிறகு நான் பாண்டிச்சேரிக்கு திரும்பி வந்துட்டேன். நாங்கள் ஆல் இண்டியா லெவலில் 2 பேர் மட்டும் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் எடுத்தாங்க. ஒருத்தர் பாம்பேலேருந்து வந்தார், நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தேன். பாம்பேலேருந்து வந்தவருக்கு ஹாஸ்டல் கொடுத்தாங்க. நான் டெய்லி போய் பாண்டிச்சேரியிலேருந்து டெய்லி போயிட்டு சிதம்பரம் போயிட்டு அட்டன் பண்ணி அந்த ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி வந்து இறுதி நாளில் இந்த தியானத்தை பற்றி சொன்னதை மனசில் ஏற்றுக்கிட்டேன். வந்து ஒரு 1 வீக்கில் வந்து நான் ஒரு ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நமது பிரம்மரிஷி பத்திரிஜி ஐயாவின் மகோதார அறக்கட்டளை தியான பயிற்சியை பார்த்தேன் நான். ஐயோ நம்ம முதல்ல இதை அட்டன் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக கான்டாக்ட் பண்ணப்போ அது ஆங்கில தியான பயிற்சி, இங்கிலீஷ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் மகோதார அறக்கட்டளை. நான் அந்த நடத்துகிறவங்க ஹோஸ்ட்டுக்கிட்ட என்ன மாதிரி ஹோஸ்ட்டுக்கிட்ட சொன்னேன், எனக்கு இதில் விருப்பப்படுறேன் கற்றுக்கிறதுக்குன்னு சொன்னேன். உடனே வாங்க சார் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க சொன்னாங்க. அடுத்த நாள் மாலையிலேருந்து நான் வந்து ரெகுலராக ஈவினிங் 9லேருந்து 10 மணி வரைக்கும் அந்த வகுப்புகளை நான் அட்டன் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் டெய்லி அட்டன் பண்ணும்போது தியானமும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. அரை மணி நேரம் வந்து இந்த விஸ்டம் ஷேரிங் ஆன்மீக ஞானம் பகிர்தலும் இருக்கும். அது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருந்தது. அந்த இங்கிலீஷ் கிளாஸ்லாம் நல்லா ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்தேன். அப்போ தான் உங்களுக்கு தெரிந்தது லோக்சம் பிரம்மா புக்கு, யோகேஸ்வரர் புக்கு, இந்த மாதிரி புக்கு தலைப்பெல்லாம் அவங்க பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நமது
தியானத்தினால் விளையும் நன்மைகளை பற்றி தெரிஞ்சுட்டா. அப்புறம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூமெண்ட் PSSM-இன் 18 கொள்கைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுடைய கோட்பாடுகள்லாம் தெரிஞ்சு தியானத்தை கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்து தியானத்தை எனக்கு கற்றுக்கணும்னு ஆர்வம் வந்து அப்போ வந்து மாஸ்டர் திருமதி ஸ்ரீபல்லவி மேடம், மாஸ்டர் திருமதி தீபிகா மேடம், இவங்க 2 பேரும் ஹோஸ்டாக இருந்தாங்க. அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க தியான ஸ்டெப்ஸு. 3 ஸ்டெப்பு தான் சொன்னாங்க அவங்க தீபிகா மேடம். அதாவது கையை கோர்த்து கை கைகளை தொடைகளை வைத்துக்கொண்டு கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு எண்ணங்கள் வரும்போது எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். நம்பர் 2, எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். கட் யுவர் தாட்ஸ். அவங்க சொன்ன 3 வார்த்தை, கட் யுவர் தாட்ஸ். இதை மனதில் வைத்துக்கொண்டு மூன்றாவதாக நம்ம வந்து எண்ணமே இல்லாத மனநிலைக்கு போகணும். ஜீரோ தாட்ஸ் மனநிலைக்கு போகணும். இந்த 3 ஸ்டெப்பை நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கண்ணை மூடன கட் யுவர் தாட்ஸ் என்ற ஒரு நிலைக்கு வந்தேன். மூன்றாவது எண்ணம் இல்லாத மனநிலைக்கு வந்தேன். ஜீரோ தாட்ஸ் நிலைக்கு வந்தேன். இதுதான் தியானம்னு நான் கத்துக்கிட்டேன். இதுக்கு எனக்கு ஃபவுண்டேஷன் போட்டது நம்ம மகவதார் ஃபவுண்டேஷன் தான். மகவதார் அறக்கட்டளை தான் இது எனக்கு பயிற்றுவித்தாங்க. ஸோ அதனால வந்து அவர்களுக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். ஸோ நான் தியானத்தை கற்றுக்கொள்ள முடிஞ்சது. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த 9 to 10 கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஈவினிங்கில் அட்டன் பண்ணிட்டு நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 3 ஸ்டெப்பு கண்ணை மூடிக்கிட்டேன். கட் யுவர் தாட்ஸு, எண்ணங்கள் வரும்போது அதை தடுத்தேன். மூன்றாவது எண்ணமில்லாத மனநிலைக்கு கொண்டு போனேன். அதனால வந்து பீஸ் கிடைச்சது, இன்னர் பீஸ் கிடைச்சது. அப்போ நம்ம சார்கிட்ட வந்து குருஜி டாக்டர் ரங்கநாதன் சார் வந்து ஒரு நாள் இங்கிலீஷ் ஜூம் கிளாஸ்ல வந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன், பீஸ்னா என்ன, அமைதினா என்ன, இதெல்லாம் கேள்வி கேட்கும்போது அவர் சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் இப்படி, இதுதான் அமைதி, உள் அமைதி, மன அமைதி. இந்த பீஸுக்கும் சைலண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ்லாம் அவர்கிட்ட கேட்டேன், சொல்லி கொடுத்தார். அதனால வந்து நான் தியானத்தை கற்றுக்கொள்ள முடிந்தது. இவ்வாறாக என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை தொடங்கியது. ஆதலால் மகவதார் அறக்கட்டளை வந்து எனக்கு ஆன்மீக தியானம் மேற்கொள்ள கற்றுக்கொண்டேன். அப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் எங்கே போய் ஒரு இடத்துல செலக்ட் பண்ணி தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ணேன். தியானம் ப்ராக்டிஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் என் மூச்சை கவனித்தேன். அது கொஞ்சம் 20 மினிட்ஸ் ஆக்கினேன். இவங்க சொல்கிற மாதிரி நம்ம பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூமெண்ட் சொல்ற மாதிரி, அதாவது நம்ம வயதிற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தியான நேரம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து உதாரணத்துக்கு 62 வயசு ஆகுதுன்னா, 63 வயசு ஆகுதுன்னா 63 நிமிஷம் தொடர்ச்சியா தியானம் பண்ணணும். ஒருத்தர் வந்து 40 நிமிஷம் ஆகுது, அவர் 40 வயசு ஆகுது, அவர் தொடர்ச்சியா 40 நிமிஷம் தியானம் பண்ணணும். ஒருத்தருக்கு வந்து 20 வயசு ஆகுதுன்னா தொடர்ச்சியா 20 நிமிஷம் தியானம் பண்ணணும். இந்த மாதிரி 20 நிமிஷம் வயதுக்கு ஏற்ற மாதிரி, 30 நிமிஷம், 40 நிமிஷம் வயதுக்கு ஏற்ற மாதிரி, 50 வயசுனா 50 நிமிஷம், 60 வயசுனா 60 நிமிஷம். நிச்சயமா நம்மளால தியானத்தை அச்சீவ் பண்ண முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு நல்லா ஏற்பட்டது. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து தியானத்தை கத்துக்கொண்டோட்டு என்னுடைய வேகங்கள் குறைந்தது. எப்பயும் படபடப்பா இருப்பேன். கண்ட்ரோல் ஆகுது. பிளஸ் சுகர் இருக்குது 20 வருஷமா, அதுவும் கண்ட்ரோல் ஆகுது. அதனால இந்த தியான பயிற்சினால வந்து எனக்கு மனம் எப்போதும் ஒரு இன்னர் பீஸ் அச்சீவ்மெண்ட் பண்ண முடிந்தது. அமைதியா இருக்குது மனம், ஹாப்பினஸ் கிடைக்குது. அடுத்ததாக நண்பர்களே, அடுத்ததாக பேட் ஹேபிட்ஸ்லாம் குறைஞ்சு போச்சு.
நண்பர்களே, நான் தொடர்கிறேன். நெட் இஷ்யூ வந்தது, இன்டர்நெட் இஷ்யூ. ஸோ என்னுடைய தியான வாழ்க்கை இப்படியாக நான் தியானத்தை கற்றுக்கொண்டேன். அதாவது 3 ஸ்டெப்ஸு. நான் வந்து நம்பர் 1 என் கண்களை மூடிக்கொண்டேன். நம்பர் 2 என் எண்ணங்களை தடுத்தேன். கட் யுவர் தாட்ஸ். நம்பர் 3 என் மனதை எண்ணமில்லாத நிலைக்கு கொண்டு சென்றேன். ஃபர்ஸ்ட் வந்து தியான பயிற்சி ஆரம்பிக்கும் போது 10 நிமிஷம் 20 நிமிஷம் நான் கண்டினியூஸாக தியானம் பண்ணேன். அது அப்படியே ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணி 40 நிமிஷம் ஆச்சு. அது 60 நிமிஷம் வரைக்கும் கொண்டு வர முடிஞ்சது. ஆரம்பத்தில் தூக்கம் வந்தது. தூக்கம் வந்து அதை நான் பெருசுபடுத்தலை. தியானத்தை கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் தூங்கினா கூட தியான எண்ணங்கள் வந்து அது அப்படியே மைண்டை வந்து தியானத்துக்கு கொண்டு வந்ததுனால என்னால் தியானத்தை கற்றுக்கொள்ள முடிஞ்சது. ஸோ தியானத்தினால கற்றுக்கொள்ளதுனால எனக்கு வந்து மனம் எப்பொழுதும் ஒரு பீஸ்ஃபுல்லான நிலையில் இருக்குது. பேட் ஹேபிட்ஸ்லாம் எனக்கு குறைஞ்சிடுது. என்னுடைய இயற்கையான பிளட் ப்ரெஷர் சுகர்லாம் அப்படியே குறையுது. அது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆச்சு. எனக்கு வந்து 62 வயசுல வந்து மெமரி பவர் குறையுது. இந்த தியானம் மூலியமாக வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆச்சு. எனது எல்லா வேலைகளையும் செயல்திறன் நிச்சயமா இம்ப்ரூவ் ஆகுது. எனக்கு அவேர்னஸ் வருது. ஜென்ரல் அவேர்னஸ், நம்மளை சுற்றி என்ன நடக்குன்ற ஒரு அவேர்னஸ் வருது. அதாவது நம்ம செய்யற ஆக்டிவிட்டியில சரி எது தவறு எது பகுத்தறியும் திறன் வந்து கூர்மையாகுது. எது நல்லது எது கெட்டது என்பதை டிசைட் பண்ண முடியுது. எனக்குள்ளே நான் டிசைட் பண்றேன், அடுத்தவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாம. சிந்தனை ஆற்றல், என்னுடைய தாட் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. புத்தகங்களை படிக்கும்போது தாட் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. மனபலம் மற்றும் சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், இன்னர் பவர் இதெல்லாம் வந்து கூடுதலா வருது. இவ்வளவு நாள் அதெல்லாம் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தா கூட ஒரு சில டிப்ரெஷன்ல இதெல்லாம் குறவாகி அதெல்லாம் இப்ப கூட வருது. அதாவது ரிலேஷன்ஷிப்பையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பு, வாழ்க்கையின் நோக்கம், லைஃப் எய்மு இதுதானே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஓ, இதுதான் நம்ம லைஃப் எய்மு, இப்படிதான் நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும்னு என்னால் தெரிஞ்சிக்க முடியுது. இதனால முக்கியமா எனக்கு இன்னர் பீஸ் வந்தது. இதெல்லாம் தியானத்தின் பலங்களை என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அதுவும் இல்லாமல் நம்ம PSSM 18 கோட்பாடுகளை நல்லா புரிந்து அதற்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்க முடியுது. ஸோ இப்படி இருக்கும்போது தியானம்லாம் கற்றுக்கிட்டு இருக்கும்போது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த 6 மாதம் 7 மாதம் இங்கிலீஷ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸு ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது ஐயா இவங்க அந்த மாஸ்டர் திருமதி ஸ்ரீபல்லவி மேடம், மாஸ்டர் திருமதி தீபிகா மேடம்லாம் பழனியப்பன் வந்து ரொம்ப சின்சியராக அட்டன் பண்ணுறாரு, சீரியஸாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட டிஸ்கஸ் பண்ணவுடனே இவங்க வந்து இந்த மகவதார் அறக்கட்டளை வந்து 16 வருடங்களாக கன்னடம், இந்தி, இங்கிலீஷு, தெலுங்கு இந்த 4 மொழியில் தான் நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் ஆரம்பிக்கலாம்னு ஐயா யோசனை பண்ணி, நமது குருஜி டாக்டர் ரங்கநாதன் சார் யோசனை பண்ணி ஒரு 3 நண்பர்களை வந்து போட்டாரு குரூப்ல. மேடம் மேடம் வந்து பாம்பேல இருந்து கண்டக்ட் பண்ணாங்க. நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களால கொஞ்சம் தொடர முடியல. மே மாதம் வந்து அவங்க வந்து வெக்கேஷனுக்கு திருநெல்வேலிக்கு போக வேண்டியதாயிடுது. அப்போ வந்து என்ன செய்ய சொன்னாரு. ஆனால் ஏப்ரல் மாதமும் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் நல்லா கொடுத்துருந்தது விட்டு ப்ராக்டிஸ் பண்ணி மே மாதத்துலேருந்து நான் ஹோஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சு ஹோஸ்டிங் நல்லா கற்றுக்கிட்டு இந்த தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸுக்கு என்னுடைய சேவையை நல்லா செய்யணும்னு நல்லா சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கேன் நான். அதில் வந்து நம்ம PMCலேருந்து பிரமிட் மெடிடேஷன் சேனல்லேருந்து சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா மேடம் உதவியுடன் பல பல ஆன்மீக நண்பர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களிடம் சிறப்பான முறையில் பழகி அவர்களையும் பேசுவதற்கு அழைத்து அவர்களையும் இந்த மகவதார் அறக்கட்டளையில் பேசுறதுக்கு ஆன்மீக ஞானம் உரையாற்று மாதிரி ஒவ்வொரு நாளும் ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன்லாம் பண்ணி நான் சிறப்பாக இதில் பங்கு கொள்றதுக்கு எனக்கு வந்து நான் பல தேர்தல்களில் அலுவலர்களாக வேலை செஞ்சுருக்கிறேன். அப்போ அங்கே வந்து அங்கன்வாடி டீச்சர்ஸு, காலேஜ் டீச்சர்ஸு, ஸ்டாஃப்ஸு, டிபார்ட்மெண்ட்டில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க ஸ்டாஃப்ஸு, அவங்களெல்லாம் பழகி எலெக்ஷனை தேர்தல் நல்லா கண்டக்ட் பண்ண முடியும். அந்த மெத்தடில் நான் இவங்கள கூட கோஆர்டினேஷன் நல்லா சிறப்பாக செஞ்சு நல்லா இந்த மகவதார் அறக்கட்டளைக்கு ஒரு சேவை அந்த ஒரு அனுபவத்தில் நல்லா செஞ்சுட்டு இருக்கேன். அவங்களோட ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறது, முதல் நாளே டாபிக்லாம் ஃபைனலைஸ் பண்ணுறது, ஒவ்வொரு மாதமும் சிலபஸ் ஃபைனலைஸ் பண்ணுறது, இவ்வாறாக என்னுடைய நடவடிக்கைலாம் சிறப்பாக செய்யறது இல்லாமல் கூடவே தியானத்தையும் நான் மேற்கொண்டு வந்தேன். அந்த தியானத்தினால தான் இதெல்லாம் என்னால் செய்ய முடியுது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். இப்படி கடந்து வந்த என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் தியான வாழ்க்கை மேலும் வளரணும். இதே மாதிரி பலரும் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த தியானத்தை மேற்கொண்டு வளர்ச்சி அடையணும். தியானத்தை மேற்கொண்டதால் நிச்சயமா நமக்கு வளர்ச்சி தான் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறாக தான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை பயணம் நடந்தது. அதாவது எப்போ ஆரம்பிச்சதுன்னா என்னுடைய
இப்போ எனக்கு 62 வயசு ஆகுதுன்னா 10 வயசுல ஆரம்பிச்ச தியான வாழ்க்கை 52 வருஷமா தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்குது. அது வந்து மகான் புத்தர் அவர்களை நான் இன்னைக்கும் வழிபடுறேன். அவர்களுடைய கோட்பாடெல்லாம் மிக சிறந்ததா இருக்குது. மகான் புத்தர் இல்லாம பல ஞானிகள் நமது ராமகிருஷ்ண யோகானந்த பரமேஸ்வரர், ரமண ஆசிரமத்துக்கு போவேன். திருவண்ணாமலைக்கு போய் ரமண ஆசிரமத்தில் போய் தியானத்தை மேற்கொண்டேன். அங்கே ஒரு சில கருத்துக்கள்லாம் கற்றுக்கொண்டேன். நமது சீனியர் மாஸ்டர் திரு ஜெகதீஷ் ஐயாவை மீட் பண்ணி அவர்கிட்ட இருந்து ஒரு சில கருத்துக்கள்லாம் நான் எடுத்துக்கொண்டேன். அடுத்ததாக அவரு எனக்கு நல்ல உதவிகள்லாம் புரிந்தாரு. என்னுடைய ஆர்வத்தை கண்டு, இல்லை நீங்க நல்லா படிக்கணும், நல்ல சுவாத்தியாயம் பண்ணுங்க, சஜ்ஜன சாங்கித்யம் பண்ணுங்கள் எனக்கு ஊண்டுதல் கொடுத்தாரு. அவர் வந்து நமது சீனியர் மாஸ்டர் திரு சுனிதா மேடமன் கணவர் திரு ஜெகதீஷ் ஐயா அவர்கள். அவரும் ஆந்திர பிரதேச சேர்ந்தவர் தான். நல்லா செஞ்சிட்டு இருக்காரு. அந்த ஆசிரமத்துக்கு போய் நான் உணவும் சாப்பிட்டேன் ஒரு வேளை. அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன் இந்த வேலையில. அது இல்லாமல் வந்து தியானத்தை சின்சியராக செய்யறதோட்டு எனக்கு வந்து தியானம் நாலேஜ் வந்தது. இப்படியாக நான் சின்சியராக இருக்கிறதோட்டு நமது குருஜி டாக்டர் ரங்கநாதன் சார் வந்து பார்த்து வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன்லாம் என்னை அப்சர்வ் பண்ணாரு. இந்த பௌர்ணமி தியான கூட்டத்துக்கும் நான் 3 மணி நேரம் தொடர்ச்சியாக அட்டன் பண்ணுவேன். வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் ஞாயிற்றுக்கிழமையில வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது காத்தால 5லேருந்து 8 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் 4லேருந்து 7 வரைக்கும் மாத்தினாங்க. அதுவும் ஒவ்வொரு வாரமும் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் தொடர்ச்சியா. மேபி ஒரு 10 மாசம்னா 10×40 வாரம், 38 வாரம் அந்த மாதிரி கண்டினியூஸா அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். இதனால எனக்கு பயன் அடைகிறேன். அது வந்து நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு தெய்வீகமாக தான் நான் கன்சிடர் பண்ணேன். காத்தால குளிச்சுட்டு தான் அந்த வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் 4 மணினாலும் சரி குளிச்சுட்டு பக்தியுடன் அந்த வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் அட்டன் பண்ணேன் நான். அது எனக்கு ரொம்ப பயனளித்தது. இவ்வாறாக என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை தொடர்ச்சியாக மேற்கொண்டேன். இப்படி மேற்கொண்டு வரும்போது ஐயா அவர்கள் பார்த்து அந்த பிரம்மமுகூர்த்த மெடிடேஷனை நீங்க செய்யுங்க என்று சொன்னார்கள். அதாவது காத்தால 3 மணிக்கு அந்த பிரம்மமுகூர்த்த மெடிடேஷன் ஆரம்பிக்கும். 3லிருந்து 4:30 மணி வரை. அதுல வந்து 45 நிமிஷங்கள் வந்து தியானங்கள், அதாவது இசையுடன் கூடிய தியானம். அடுத்தது 45 நிமிஷம் வந்து சைலண்ட் மெடிடேஷன், அமைதியான தியானம், மௌன தியானம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வந்து பிராணாயாமா, நமது அதாவது பிராணாயாமாவை மேற்கொள்ளணும், பிரம்மமுத்த பிராணாயாம கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சார் வந்து எனக்கு டீச் பண்ணாரு. அதை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அது வந்து நமது பேராசிந்தட்டிக் நர்வ்ஸ் சூஷ்ம நாடியை ஆக்டிவேட் பண்றதுக்காக அந்த பிரம்மமுகூர்த்த பிராணாயாமத்தை ஒரு 10 to 15 சைக்கிள்ஸ், அதாவது 5 நிமிடங்களுக்கு அதை பண்ணிட்டு பிரம்மமுகூர்த்த மெடிடேஷன் நாங்கள் பண்றோம் 3லேருந்து 4:30 வரைக்கும். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அது வரையும் லிங்க்கையும் இவங்கெல்லாம் ஷேர் பண்றாங்க மகோதார அறக்கட்டளையும். அதுலேயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படியாக என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை தொடர்ச்சியாக மேம்பட்டு சிறப்பாக செய்து கொண்டு வருகிறேன். சேவைகள் செய்கிறேன். ஆன்மீக நண்பர்களின் தொடர்பு ஏற்படுகிறது. அதனால் எனக்கு என்னுடைய வாழ்க்கை அதாவது நமது மகோதார் பாபாஜியை தான் நம்ம வழிபடுறோம். மகோதார் பாபாஜியின் வழித்தோன்றல் தான். அந்த மகோதார் பாபாஜியின் இயற்பெயர் வந்து திரு நாகராஜ் அவர்கள் பிறந்த ஊர் வந்து பாண்டிச்சேரி பக்கத்தில் உள்ள சிதம்பரம். பாண்டிச்சேரிக்கும் சிதம்பரத்துக்கும் இடையில் உள்ள பரங்கிப்பேட்டை. அதுக்கும் போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆந்திராவில இருந்து மாஸ்டர் திரு லோகேஷ், அவர் என்ன மாதிரி இங்கிலீஷ் ஜூம் கிளாஸ் நடத்துறாரு. அவர் வந்து கிரியா யோகா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மகோதார் பாபாஜி கோயிலுக்கு போகணும்னு சொன்னாரு. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நான் செய்தேன். போயிட்டு மகோதார் பாபாஜி கோயிலுக்கு அவரையும் அழைச்சிட்டு போயிட்டு தியான பயிற்சி மேற்கொண்டோம். தியானத்தை மேற்கொண்ட பிறகு அதனால வந்து எனக்கு அந்த தியான இன்ட்ரெஸ்ட் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. பாபாஜியுடைய பிரின்சிபிள்ஸ் பாலிசிலாம் நல்லா இருக்குது. அவர் இமயமலையில போய் அந்த தியானத்தை மேற்கொண்டது, தொடர்ச்சியா இலங்கைக்கு சென்றது, இப்படியாக பல அயல் நாடுகளுக்கெல்லாம் அந்த காலத்திலே போயிட்டு மகோதார் பாபாஜி வந்து அந்த தியானத்தை மேற்கொண்டாரு. அதை தான் நமது நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களும் ஃபாலோ பண்றாங்க. அதுதான் அவர் சொல்லுவார், உன் வாழ்க்கை உன் கையில், உன் வாழ்க்கை உன் கையில். அதுதான் அவங்க சொன்னது. அதுதான் வந்து தியானத்தினால நம்ம கத்துக்கிட்டோம். உன் வாழ்க்கை உன் கையில் தான். அதனால வந்து நம்ம வந்து தியானத்தை மேற்கொண்டதுன்னு ஒரு சிறப்பான ஒரு மனப்பக்குவம் வந்து 4 பேருக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பக்குவம் வரும். அதை வந்து இவங்க சொல்ற நமது பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா சொல்றது தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கித்யம், இது 3த்தையும் மேற்கொண்டா நமக்கு சேவை மனப்பான்மை வரும். நம்ம மனசு வந்து நல்ல நிலைக்கு வரும். நிலையான மனது நிலை வந்து நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்படையும். அதுதான் தியானத்தினால நான் அடைந்த நன்மைகள்.
என்று கூறிக்கொண்டு இவ்வாறாக என்னுடைய இந்த வாழ்க்கை பயணம், ஆன்மீக வாழ்க்கை பயணம் நடைபெற்றது. இந்த ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஜேர்னி வந்து ஏன் இவங்க கொண்டு வந்தாங்கன்னா, நாளைக்கு வந்து வேர்ல்டு மெடிடேஷன் டே நடக்குது. பாகல்கோட்ல அதை சிறப்பா செய்றாங்க. நமது மகாவதார் அறக்கட்டளை பெங்களூர்ல வந்து பாகல்கோட்ல ஒரு பொறியியல் கல்லூரியில இதை கண்டக்ட் பண்றாங்க. நம்ம குருஜி டாக்டர் ரங்கநாதன் சார் அதை தலைமையேற்று சிறப்பா நடத்துறாங்க நாளைக்கு. அதுல வந்து அதனால அவர்கள் விருப்பப்பட்டு ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருடைய லைஃப் ஜேர்னியை பத்தி பேசுங்க. இந்த வகுப்புகளை பேசினா அது வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும், உதாரணமாக இருக்கும். ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி மேம்படுத்துறது என்று சொன்னார்கள். அதை நான் சின்சியரா ஃபாலோ பண்ணி நான் ஒரு 4-5 மாஸ்டர் வந்து பேச வச்சேன். தமிழ்ல வந்து நமது வந்து மாஸ்டர் திருமதி ருக்மணி பிரியா மேடம் அல்லுடு அவர்கள் அந்த இது சென்னையிலிருந்து பேசினாங்க. அடுத்தது இன்னும் பல சீனியர் மாஸ்டர்ஸுக்கு பேசினாங்க. இவ்வாறாக அவர்களுடைய அனுபவங்கள், ஆன்மீக அனுபவங்களை பற்றி சிறப்பாக பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு சார் பேசினாரு, அவரும் நல்லா பேசினாரு. தன்னுடைய ஆன்மீக ஞானத்தை பற்றி தயானந்த குப்தா சார் வந்து சூப்பராக சொன்னார். இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் அவங்க வந்து சொன்னாங்க. இங்கிலீஷ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸையும் நான் இதை பேசினேன், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஜேர்னி பேசினேன். அதை வந்து நான் இன்றைக்கு என்னுடைய நேரத்தின் அருமை கருதி உங்களுடன் கலந்து கொண்டேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த மகாவதார் அறக்கட்டளைக்கு நன்றி கூறி இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் வந்து ஆன்மீகத்தை பத்தி நான் வந்து ஒரு தலைப்பா பேசுறேன். இவ்வளவுதான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஜர்னி நடந்தது. இந்த மகாவதார் அறக்கட்டளைக்கு வந்ததோடு எனக்கு வந்து ஞானத்தை கற்றுக்கொண்டா, சேவ மனப்பான்மை வந்தது, என்னோட உடல்நிலைகள் வந்து சீரடையுது, மனநிலையும் நல்லபடியா வந்தது. இவங்க நடத்துகிற ஜூம் கிளாஸ்லாம் ஒவ்வொரு கிளாஸும் ஃபாலோ பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கிளாஸஸையும் ஃபாலோ பண்ணி ஒரு கிளாஸையும் அட்டன் பண்ண தொட்டு தான் நான் இன்னைக்கு சின்சியராக செய்ய முடியுது. குறிப்புகள் எடுத்துக்கொண்டேன். அதனால வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சப்ஜெக்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கொண்டேன். நல்ல அருமையாக தெரிஞ்சுக்கொண்டேன். கர்ம யோகனா என்ன, ஞான யோகனா என்ன, இந்த மாதிரி யோகா பல இதுகள் தெரிந்து கொண்டேன். முத்ராஸை பற்றி தெரிஞ்சு கொண்டேன். முழுமையான வாழ்க்கை முறை கொள்கைகளை பற்றி தெரிஞ்சு கொண்டேன். ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் பிரின்சிபிள்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ், இவங்க சொல்ற வெஜிடேரியனிசம், சைவத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தெரிஞ்சு கொண்டேன். இப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இல்லாமல் வந்து நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை பயணத்தில் வந்து நிறைய டெம்பிள்ஸ்லாம் போகும்போது இஸ்கான் கோயிலுக்கு போன வருஷம் 9 மாதம் தொடர்ச்சியாக போனேன். அங்கே வந்து அந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே இந்த ஸ்லோகன்லாம் சொல்லி கொடுத்து அவங்களும் தியானத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு உகந்தா இருந்தாலும் வந்து மகாவதார அறக்கட்டளைக்கு வந்த பிறகுதான் தியானத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள முடிஞ்சது என்று நான் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்லிக் கொள்கிறேன். இவ்வாறாக தான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக வாழ்க்கை பயணம் நடந்தது. இப்பொழுது நான் ஆன்மீக வாழ்க்கை தலைப்பை பற்றி பேசுறேன். ஆன்மீக வாழ்க்கை ஆணிவேர், சுவாசமே குரு. சுவாசம் இல்லையேல் வாழ்வு இல்லை. ஸோ நம்ம இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் தான் சுவாசம். அதில் தான் தியானம் மேற்கொள்கிறோம். சுவாசமே பிராணசக்தி, இதுதான் தலையாய சக்தி. இங்கு வாழ்வதற்கு மிக மிக அடிப்படை தேவை இந்த பிராணசக்தியான மூச்சு காற்றுதான். எல்லோருக்கும் இந்த சக்தி அவசியம். தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், புழு, பூச்சிகள் அனைத்தும் உயிர் வாழ மிகவும் இன்றியமையாதது இந்த உயிர் சக்தியான சுவாச காற்று, அதாவது பிராணசக்தி. எனினும் மனிதனுக்கு தான் இந்த சக்தி மிகவும் முக்கியம். அப்படியானால் இதன் சக்தியை எவ்வாறு அறிந்து கொள்வது? ஒரே வழி அந்த உன்னத சுவாச சக்தியுடன் கூடியிருத்தல் தான். சுவாசத்தை முழு மனதுடன் கவனித்தால் அந்த சக்தியுடன் ஒன்றாக இணைந்து விடலாம். அதுதான் மெடிடேஷன். சுவாசத்தின் அதி அற்புத சக்தியை உணரலாம். நாம் இயற்கையாக இயல்பாக சுவாசிக்கும் சுவாசத்தை எந்த மாற்றமும் செய்யாமல் உள்ளது உள்ளபடி கவனித்தல் வேண்டும். நாம் இயற்கையாக இயல்பாக சுவாசிக்கும் சுவாசத்தை எந்த மாற்றமும் செய்யாமல் உள்ளது உள்ளபடி கவனித்தல் வேண்டும். மனதில் பல எண்ணங்கள் தோன்றி கவனம் சிதறக்கூடும். அப்பொழுது எண்ணங்களை கைவிட்டு திரும்ப திரும்ப அதான் கட் யுவர் தாட்ஸ், எண்ணங்களை கைவிட்டு திரும்ப திரும்ப சுவாசத்தின் மேல் கவனத்தை செலுத்த வேண்டும். உடலில் எந்த அழுத்தமும் இல்லாமல் ரிலாக்ஸ் ஆக, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் மனசில் இருக்கக்கூடாது, ரிலாக்ஸ் ஆக தளர்ந்த நிலையில் அமர வேண்டும். இப்படி மூச்சுடன் கூடியிருக்கும் பொழுது மனம் காலி அடைவதை உணர முடியும். இதனால வந்து நம்ம மூச்சுல கான்சன்ட்ரேட் பண்ணா மனம் வந்து காலி ஆயிடும். மனம் வந்து எம்டி தாட் ஸ்டேட்ஸுக்கு போயிடும். இரு கண்கள் இருப்பதை போல் மூன்றாம் கம் நமக்கு உண்டு.
இரு கண்கள் இருப்பதை போல் மூன்றாம் கண் நமக்கு உண்டு. நம் உடலைப் போலவே சூட்சமமாக ஒரு உடலும் நமக்கு உண்டு. இது ஆஸ்ட்ரல் உடல். இதையெல்லாம் சுவாசத்துடன் இணைந்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ளலாம். ஆன்ம விஞ்ஞானம். தியானம் செய்வதன் மூலம் நாம் நம் முற்பிறவிகளை காணலாம். பல ஜென்மங்களில், பல உடல்களில், பல பெயர்களில் நாம் இங்கு தோன்றி இருப்பது நமக்கு தெரிய வரும். அப்பொழுது நாம் உடலல்ல, மகத்தான ஆன்மாக்கள் எனும் பேருண்மை புரியும். அயமாத்மா பிரம்மா, நாமே ஆன்மாக்கள். அகம் பிரம்மாஸ்மி, நாமே எல்லாம். தத் வமசி, நாமும் பிறரும் வேறல்ல என்ற உண்மைகள் வெளிப்படும். அதாவது ஒன்னஸ் என்றது தெரியும் நமக்கு. இதை பற்றிய விரிவான ஞானம்தான் ஆத்ம விஞ்ஞானம், ஆன்மீகம். தியான சாஸ்திரத்தை சுவாசத்தின் மூலம்தான் அறிய முடியும். அதே போல ஆத்ம சாஸ்திரத்தை தியான சாஸ்திரத்தின் மூலம்தான் அறிய முடியும். ஆத்ம விஞ்ஞானத்தை ஆழமாக கசலர கற்ற பின் தான் எண்ணம், சொல், செயல், தாட், வேர்ட்ஸ், ஆக்ஷன் எல்லாமே எப்படி இருக்க வேண்டும் என்பது புரிபடும். இது நம்ம வாக்ஷேத்ரால கூட சொல்லியிருக்கோம். தாட்ஸ், வேர்ட்ஸ், ஆக்ஷன். ஒவ்வொரு சிறிய வேலை கூட எவ்வண்ணம் இருக்க வேண்டும் என்ற அறிவு ஆத்ம விஞ்ஞானம் கற்று ஆத்ம ஞானம் அடைந்த பின் தான் நமக்கு ஏற்படும். இதுதான் ஆன்ம பிரகாசம் அல்லது ஆன்மீகம். ஸோ தியான சாஸ்திரத்தை சுவாசத்தின் மூலம்தான் அறிய முடியும். அதே போல் ஆத்ம சாஸ்திரத்தை தியான சாஸ்திரத்தின் மூலம்தான் அறிய முடியும். ஆத்ம விஞ்ஞானத்தை ஆழமாக கசடர கற்ற பின் தான் எண்ணம், சொல், செயல் எல்லாமே எப்படி இருக்க வேண்டும் என்பது புரிபடும். மதம். மதம் மனிதனை ஆன்மாவோடு இணைக்கும் பாலம். எல்லா மதங்களும் இதைத்தான் போதிக்கின்றன. எல்லா மதங்களும் ஆன்ம பிரகாசம் என்ற உண்மை கொண்டு தோன்றிய அடிப்படை கோட்பாடுகள். எவ்வளவு மகத்தான விஷயம்! ஆன்மீக வாழ்க்கையின் ஆணிவேர், ஆனந்த வாழ்க்கை, அதன் பலனான பழங்கள். வைராக்கியமும் வைபோகமும். மதங்களின் அடிப்படை ஆன்மீகமாக இருப்பினும் காலப்போக்கில் இது மாற்றப்பட்டு ஆன்மீகத்தை இழந்த நிலையில் இன்று உள்ளன. இதனால்தான் மத அடிப்படையில் பல பிரச்சனைகளும் முளைத்திருக்கின்றன. நடுவில் வந்தவர்கள் வாழ்க்கையில் வைராக்கியமாக எல்லாவற்றையும் துறந்து புறக்கணித்து வாழ வேண்டும் என்று கூறி வாழ்வின் சாதத்தை அழிக்கப்பட்டார்கள். ஸோ இன்றைக்கு புத்தர் உபதேசித்தபடி எதிலும் மத்திய மார்க்கம், மத்திய மார்க் என்று சொல்வார்கள். புத்தர் ஃபாலோ பண்ணது மத்திய மார்க். மத்திய மார்க்கம் ஆக சென்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதிகமாகவும் இல்லாமல், எக்ஸஸாகவும் இல்லாமல், குறைவாகவும் இல்லாமல், டிஃபிஷியண்டாகவும் இல்லாமல் நடுநிலையை பின்பற்றி வாழ வேண்டும். மத்திய மாத்தாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலையும் மத்திய மாத்தா இருக்கணும். நம்ம ரிலேஷன்ஷிப்லையும் சரி, ஒர்க்கு அட்மாஸ்பியர்லையும் சரி, குடும்ப சூழ்நிலையிலும் சரி, அனைத்திலையும் நம்ம மத்திய மாத்தா இருந்துட்டா சிறப்பா இருக்கும். ஸோ அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் நடுநிலையை பின்பற்றி வாழ வேண்டும். கிருஷ்ண பரமாத்மா எப்பொழுதும் சுகபோகங்களுடன் தான் வாழ்ந்தார். ஆனால் அவர் மிகவும் தலை சிறந்த யோகீஸ்வரன் ஆனார். இகலோக சக சௌகரியங்களை புறக்கணித்துதான் ஆன்ம ஞானம் பெற வேண்டும் என்பதில்லை. வைபோகத்தில் இருந்து கொண்டே ஆன்ம ஞானியாகலாம் என்பதுதான் புதியுக ஆன்மீகம். இரத்தல் ஒரு மாயை. அடுத்ததாக இரத்தலை பற்றி சொல்கிறேன். ஸோ நம்ம என்னைக்கும் மத்தியமாத்தான் இருக்கணும். மிடில் மேனாக இருந்துட்டா என்னைக்குமே நமக்கு ஹாப்பியான லைஃப் தான். மேலையும் இல்லாமல் கீழையும் இல்லாமல் மத்தியமாத்தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் இப்படி இல்லாமல் மதில்மேல் பூனை சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு மனநிலையை கொண்டு வரணும். மத்தியமாத்தா அதிகமாகவும் நினைக்கக்கூடாது, கம்மியாகவும் நினைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையை தெரிஞ்சு கொள்ளலாம், சிறப்பாக இருக்கும். இரத்தல் ஒரு மாயை. மனிதனை தொன்று தொட்டு இன்று வரை ஆட்டி படைக்கும் இரத்தல் என்பது உண்மையில் ஒரு மாயை. ஞானிகள் ஆன்மீக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கும் விஷயம். ஞானிகள் சாவை கண்டு அஞ்சுவதில்லை. ஏனெனில் அவர்களுக்கு நாம் என்றால் உடல் அல்ல, ஆன்மா என்ற உண்மை நன்றாக தெரியும். ஞானிகள் சாவை கண்டு அஞ்சுவதில்லை. நம்மளாம் எடுத்தோடனே ஞானி ஆக முடியாது. இருந்தாலும் இந்த பாலிசிஸ்லாம் ஃபாலோ பண்ணா அந்த உணர்வு நமக்கு ஏற்படும். அதனால நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஞானிகள் சாவை கண்டு அஞ்சுவதில்லை. ஏனெனில் அவர்களுக்கு நாம் என்ற உடல் அல்ல, ஆன்மா என்ற உண்மை நன்றாக தெரியும். ஆகவே ஆரோக்கியத்துடன் பல யோகிகளும் ஞானிகளும் மகான்களும் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு மரண பயம் என்பதே இல்லை.
ஸோ உடல் என்பது ஒரு சட்டை துணி போல, ஒரு ஆடை போல. அது கிழிந்து விட்டால் அதை கழற்றி வேறு புதிய ஆடையை அணிகிறோம் அல்லவா? அதே போலதான் இரத்தலும். இந்த உடல் ஆன்மா வசிக்கத்தக்கதாக இல்லை, பழுதடைந்து விட்டது என்றால், வயசானா பழுதடைந்து விட்டது என்றால் ஆன்மா உடலை விட்டு நீங்கி வேறு உடலை தேடும். இதுதான் கீதை சாரம். இது ஆகவே நாம் சாவு என்பதை நினைத்து பயம் கொள்ள தேவையில்லை. அதை பற்றி நிறைய கேட்டறிந்தால், படித்தறிந்தால் பயம் நீங்கிவிடும். மரண பயம்தான் எல்லா பயங்களுக்கும் முதன்மையானது. அது நீங்கினால், அதாவது ஃபியரே இல்லாம ஆரோக்கியத்துடன் நம்மளால வாழ முடியும். மரண பயம் இல்லாம இருந்தாலே ஆரோக்கியத்துடன் வாழ முடியும். வித்தவுட் ஃபியர் நம்ம வாழ்க்கையை நடத்தணும். பயம் மனிதனின் முன்னேற்றத்திற்கு பரம எதிரி. மற்ற கீழ்த்தரமான உணர்ச்சிகளிலிருந்து விடுபட வேண்டும். உதாரணமாக, தேவையற்ற கோபம், குரோதம், பொறாமை. ஸோ ஃபியர் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் நமக்கு ஆங்கர், கோபம் இருக்கக்கூடாது. தேவையற்ற கோபம், குரோதம், பொறாமை, ஜலஸ் அதுவும் இருக்கக்கூடாது. இது போன்ற தாழ்ந்த உணர்ச்சிகள் இவையெல்லாம் எப்படி இல்லாமல் இருக்கணும்னா தியானம் செய்தால். தியானம் செய்தாலே அந்த கோபம், குரோதம், பொறாமை, அதாவது ஆங்கர் வர்றது, ஜலஸ் படுறது, அடுத்தவங்களோட குரோதம், எனிமிட்டி வர்றது, அது எல்லாமே நம்ம தியானத்தினால குறைஞ்சிரும். நமக்குள்ள உள்ள உணர்வுல அந்த 3 உணர்வுகளும் அப்படியே சுத்தமா டிமினிஷ் ஆகி 0 ஆயிடும். அதனால நம்ம எல்லாரும் கூட ஃப்ரெண்டா இருக்கலாம். நம்ம ஆன்மீக வாழ்க்கை நல்லா சிறப்பா இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை மேம்படும். அதுதான் ரஜினிகாந்த் சொல்லுவார், உன் வாழ்க்கை உன் கையில். உன் வாழ்க்கை உன் கையில் எப்படி? மற்றவங்களோட பொறாமப்படாம இருக்கிறது, மற்றவங்களோட கோவப்படாம இருக்கிறது, மற்றவங்களோட எனிமிட்டி இல்லாம இருக்கிறது. எனக்கு நான் மத்திய அரசுல சொல்லும் போது சொல்லுவாங்க, மத்திய அரசுல வேலை செய்யும் போது எடுத்த உடனே சொன்னாங்க, டோன்ட் ஆன்டகனைஸ் வித் எனிஒன். யாரோட பகமை வச்சுக்காத. அதுதான் முக்கியமானது. அதை பார்த்த உடனே ஒரு டாக்டர் என் கூட வேலை செஞ்சார். அவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர். அந்த காலத்துல இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அவர் சொல்லுவாரு, பழனியப்பன் யாரு கூடயும் பகமை வச்சுக்க மாட்டாரு. யூ ஒன்ட் மேக் எனிமிட்டி வித் எனி ஒன். அவர் நார்த் இந்தியனு. என்னால என்னை அப்சர்வ் பண்ணி சொன்னாரு. என்னை அப்சர்வ் பண்ணி சொல்லி 20 வருஷம் ஆகுது. அந்த அந்த பழக்க வழக்கங்கள் எனக்கு இன்னைக்கு ஆன்மீக தொடர்பை ஏற்பட்டு கொடுத்துருக்குது என்பதை நான் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால நமக்கு தேவையற்ற அந்த கோபம், குரோதம், பொறாமை போன்ற தாழ்ந்த உணர்ச்சிகள் தியானம் செய்தாலே நீங்கிவிடும். இந்த மாதிரி தாழ்ந்த உணர்ச்சிகள் எல்லா மனிதர்கிட்டும் இருக்கும். அதாவது நம்ம தியானத்தினால ஒரு சக்ராஸ் ஓபன் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு சிறப்பான ஒரு ஆன்மீக நிலை வளரும். இந்த தியானத்தை மேற்கொள்றதோட்டு தான் அந்த நிலை வரும் என்பதை நான் அறிவுபூர்வமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தேவையற்ற கோபம், குரோதம், பொறாமை. கோபம், குரோதம், பொறாமை இது 3ம் நமக்கு கூடாது. இது எப்படி நமக்கு டிமினிஷ் பண்ணணும்னா, எப்படி குறைக்கணும்னா தியானம் கற்றுக்கொள்ளுங்க. ஒருத்தர் வயசு 50 வயசுனா 50 நிமிஷம் பண்ணுங்க. 60 வயசுனா 60 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. எடுத்த உடனே 60 நிமிஷம் பண்ண முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 10 நிமிஷம் உட்காருங்க. 10 நிமிஷம் பண்ணுங்க. அதை 20 நிமிஷம் ஆக்குங்க. படிப்படியா மேல வாங்க. 20 நிமிஷத்தை 30 நிமிஷம் ஆக்குங்க. 30 40 நிமிஷம் ஆக்குங்க. 40 50 60 உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி முடிஞ்சீங்கன்னா அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்ததுன்னா உங்களுக்கு எண்ணங்கள் இல்லாத மனநிலை வந்துச்சுனாலே நமக்கு எல்லாத்துலயும் ஜெலஸ் இருக்காது, பொறாமை இருக்காது, கோபம் இருக்காது, குரோதம் இருக்காது. நம்ம மனசு நிறைவான வாழ்க்கை வருவோம். கன்டென்ஷன் வரும். கன்டென்ஷன் மனசு திருப்தி, மனநிலை திருப்தியான நிலை இந்த தியானத்தினால நிச்சயமா வரும். இதை நான் அனுபவபூர்வமா பெற்றிருக்கிறேன். கண்டென்டட் மைண்டு ஒரு அதுதான் நமது ஒரு கடவுளின் மனநிலை. மனசு திருப்தியா இருந்தா அதுதான் கடவுளின் மனநிலை. அந்த மனநிலைக்கு வர்றதுக்கு நாம் தியானம் மேற்கொள்ளணும். இதுதான் தியானம் மேற்கொள்ளணும்னு இந்த PSSMல கோட்பாடா வச்சு நல்லா அருமையா பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்கள் பலருக்கும், பல ஏழைகளுக்கும் இது சென்றடையணும். எல்லார் வாழ்க்கையும் சிறப்படையணும். எல்லார் வாழ்க்கையும் மேம்படணும். தியானத்தினால அதை மேம்படுத்த முடியும் என்று அவர்கள் கிராமமாக சென்று பிரமிடை கட்டினாங்க. தியானத்தை சொல்லி கொடுத்தாரு. தியானத்தை எல்லா மக்களுக்கும் சொல்லி கொடுத்தாரு. நான் உணர்வுபூர்வமா பார்க்கிறேன். 2008 சாரை பார்த்தேன். 17 வருஷம் கழிச்சும் அவருடைய உணர்வுலாம் எனக்கு இன்னைக்கும் இருக்குது. அதனாலதான் தியான பயிற்சி என்னால மேற்கொள்ள முடிஞ்சது. ஸோ இதனால நம்ம தியானத்தை செய்கிறோம். ஸோ கடைசியாக நாம் இங்கிருந்து வேறு ஊருக்கு செல்கிறோம். அங்கு வேலை முடிந்ததோ இல்லையோ திரும்பி வருகிறோம் அல்லவா? அது போலதான் நம் வாழ்க்கையும் திரும்பி செல்லும் பயணச்சீட்டுடன் தான் நாம் பிறக்கிறோம். ஆக இறத்தல் ஒரு மாயை என்பது புரிந்து கொண்டால் நாம் பிறப்பு இறப்பிலிருந்து முக்தி பெறலாம்.
அதனால வந்து எல்லாருக்குமே வந்து பிறந்தா இறப்பு உண்டு. அதை வந்து தெரிஞ்சா நம்ம வந்து பிறப்பு இறப்புலேருந்து முக்தி அடைஞ்சு நம்ம லைஃப் வந்து பல மனித பிறவி இல்லாமல் ஹாப்பியாக இருக்கலாம். இந்த பிறவிலே நம்ம எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கலாம். ஒவ்வொரு தாட்டியும் பிறவி எடுத்து எடுத்து கஷ்டப்பட தேவையில்ல. இதுதான் ஆன்மீகம். இதுதான் ஆன்மீகம் சொல்லுது. அதனால வந்து நம்ம வந்து தியானத்தை மேற்கொள்ளணும் என்று சொல்லி நான் இந்த வந்து என்னுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஜேர்னியை பற்றி நான் இன்னைக்கு பேச கிடைச்சது. இன்னைக்கு வந்து என்னுடைய டேர்னே கிடையாது. மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் பேசுவதாக இருந்தது. அவர்கள் நான் தொடர்பு கொண்டேன். நம்ம 6:35க்கு இன்னைக்கு இந்த தியான பயிற்சி முடியும் போது தொடர்பு கொண்டப்ப அங்கே அவங்க வீட்டுக்கிட்ட வந்து நிறைய மழை பெய்யுது. அவங்களால இது அட்டன் பண்ண முடியல என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ உடனே சொன்னேன், நோ ப்ராப்ளம் மேடம், நான் இன்னைக்கு பேசுகிறேன், என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை பயணத்தை பற்றி பேசிடுறேன் தமிழ்லன்னு சொன்னாங்க. எனக்கு இது அமைஞ்சது. நான் ஆங்கிலத்திலையும் ஆங்கில ஜூம் மெடிடேஷன் கிளாஸ்லையும் இதை சொன்னேன். இது தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ்லையும் சொல்லுவதற்கு எனக்கு இது ஏதுவாக இருந்தது. நான் பிளான் பண்ணலை, இருந்தாலும் எனக்கு இயற்கை அமைஞ்சது என்பதை உங்களுக்கெல்லாம் தாழ்மையாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த 2026 இந்த இந்த மாதம் 2025 டிசம்பர் மாதம் இன்னும் 2 வகுப்புகள் தான் இருக்குது. நாளைக்கு வந்து வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷனு, திங்கட்கிழமை ஒரு வகுப்பு இருக்கு. அன்னைக்கு வந்து சீனியர் மாஸ்டர் திருமதி பிரேமா மேடம் அவருக்கு கிண்டி சென்னையிலேருந்து பேசுவாங்க. அடுத்து இறுதி நாள் செவ்வாய்க்கிழமை வந்து அன்னைக்கு வந்து நமது மாஸ்டர் சீனியர் மாஸ்டர் திருமதி புனிதா மேடமோ இல்லது திருமதி இமாஜா மேடமோ பேசுவாங்க. அன்னைக்கு வந்து நமது குருஜி டாக்டர் ரங்கநாதன் சார் வருவார். நமது சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா மேடமும் வாழ்த்துக்களை வருவாங்க. அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுமாறு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நேரத்தின் அருமை கருதி நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்றேன். நாளைக்கு வந்து வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் இருக்கும். காத்தால 4லிருந்து 7 வரைக்கும். அதுக்கு வேண்டிய குரூப்ஸில் வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்புவாங்க. அதை அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரெக்கார்டட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் அனைவர்களையும் அந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி சப்ஸ்கிரைப் சொல்லி லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை பற்றி ப்ரொபகேட் செய்யுங்கள். இன்னும் நிறைய பேரிடம் பங்கு கொண்டு இதை பயன்பெற வேண்டும். எல்லாருக்கும் இது பயனளிக்கக்கூடிய நிகழ்ச்சி. மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் அவர்கள் இதை இலவசமாக கொடுக்கிறார்கள். இந்த வாய்ப்பை யாருமே வந்து நழுவ விடாதீங்க. எல்லாரும் பயன்படுத்திங்க. உங்க சொந்தக்காரர்கள்லாம் சொல்லுங்க, உங்க நண்பர்கள்லாம் சொல்லுங்க, நெய்பர்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்க. இதை பற்றி அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். கர்நாடகாவில் நடக்குது. கன்னடத்தில் வந்து 100 பேர் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நான் வாட்ச் பண்ணுறேன். நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அது வந்து எனக்கு உகந்ததில்லை. நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல. பட் ஆனால் வாட்ச் பண்ணேன். லிங்க் இப்போ கிடச்சி பார்த்தப்ப 100 பேர் பார்க்குறாங்க. ரொம்ப நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எல்லாரும் பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. ஜென்ஸு, லேடிஸு எல்லாரும் பங்கு கொள்கிறாங்க. ரொம்ப இன்ட்ராக்ஷன் அருமையாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸும் நிச்சயமாக வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு மோர் தென் 200% இருக்குது. அதனால் இந்த நிகழ்ச்சியை பற்றி ப்ராபகேட் செய்யுங்கள் நண்பர்களே. அது இல்லாமல் நான் ஒரு மகிழ்ச்சியாக சொல்லிக்கொள்வது என்பது இருந்தால், நமது குருஜி டாக்டர் ரங்கநாதன் சார் வந்து இந்த தமிழ் நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைந்து இதை இன்னும் விரிவுபடுத்தணும்னு சொல்லி மாலையிலையும் இந்த வேலைக்கு போகிறவங்களாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மாலையில் 9 to 10 நடத்துறதா ஒரு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதற்குரிய சிலபஸ்லாம் ஃபைனலைஸ் பண்ணாங்கன்னா நான் தெரிவிக்கிறேன். மாலையிலையும் கிளாஸ் வந்து லெஷர் ஹவர்ஸில் எல்லாருமே அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. பணிக்கு செல்வங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த சிலபஸ் அமைக்க போகிறாங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த மகவதார் அறக்கட்டளையில் பிரம்ம முகூர்த்த மெடிடேஷன் காலை 3 மணிலிருந்து 4:30 வரை 1.5 மணி நேரம் நடக்குது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அந்த பிரம்ம முகூர்த்த மெடிடேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த பிராணயாமம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பிராணயாமம் வந்து ஒரு 10 நிமிஷம் 8 நிமிஷம் நடக்குது. அது வந்து நமது சூஷ்ம நாடியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அது நடக்குது. சூஷ்ம நாடி ஆக்டிவேட் ஆனால் நமக்கு நாள் ஃபுல்லாக புத்துணர்ச்சியாக இருக்கும். நம்ம நினைத்த காரியங்கள் நடக்கும். அதுக்கு வேண்டிய ப்ராக்டிஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதையும் தெரிஞ்சுங்க. அதுக்கு வேண்டிய லிங்க் ஒவ்வொரு நாளும் அனுப்புகிறாங்க. அதையும் பார்த்து பயனடைங்க. இதெல்லாம் வீட்டிலேருந்தே நம்ம கற்றுக்குறோம். அந்த காலத்தில் வந்து தியானம் மேற்கொள்ளணும்னா நான் 30 வருஷம் எங்கே பார்த்தாலும் ஓடணும் தியானத்துக்கு. கற்றுக்க முடியல. ஆனால் இப்போ ஜூமில் வந்து வீட்டிலேருந்தே கற்றுக்க முடிஞ்சது. கான்சன்ட்ரேஷன் வந்து பியூட்டிஃபுல்லாக கிடைக்கிது. அதனால் நிச்சயமாக கற்றுக்கிட்டு பயன்பெறுங்க. அது நம்மளுடைய உடல் நலத்துக்கு நல்லது. அதுவும் இல்லாமல் நண்பர்களே, நாளைக்கு வந்து 21/12/2025
வேர்ல்டு மெடிடேஷன் டே நமது மகவதார் கட்டளையில் பாகல்கோட்டில் ஒரு பொறியியற் கல்லூரியில் நான் ஏற்கனவே கூறியது போல் பாகல்கோட்டு பொறியியற் கல்லூரியில் நடத்துகிறார்கள் வேர்ல்டு மெடிடேஷன் டே. நாளைக்கு வந்து நமக்கு அத்துடன் சேர்ந்து காலை 4 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் டேவும் இருக்கு. அதுக்கு வேண்டிய லிங்க் அனுப்புவாங்க. அது அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் நிகழ்ச்சி வந்து நாளைக்கு விடுமுறைனால அந்த வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் கூட நடக்கும். அடுத்த நிகழ்ச்சி வந்து திங்கட்கிழமை காலை 5:30 நிகழ்ச்சிகள் தொடரும். அந்த நிகழ்ச்சியில வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஜெர்னி ஆஃப் மாஸ்டர் தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கை பயணத்தை பத்தி சீனியர் மாஸ்டர் திருமதி பிரேமா மேடம் அவர்கள் அருமையாக பேசுவார்கள் கிண்டியிலிருந்து. நிச்சயமா அதை அட்டன் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. அவங்க ஒவ்வொரு கருத்தையும் ஆழமா அழகா ரொம்ப பொறுமையா சொல்லுவாங்க. நிச்சயமா அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த மகவதார் அறக்கட்டளை நிறுவனருக்கு உயர் குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கு, அடுத்தது நமது இந்த யூடியூப் தயாரிப்பாளர் திரு சோமு சார் அவர்களுக்கு மிக்க நன்றி கூறுகிறேன். அந்த என்டையர் டீமுக்கு நன்றி கூறுகிறேன். எனக்கு இந்த ஆன்மீக வளர்ச்சி ஏற்படுவதற்கு அவர்கள் தான் உதவி புரிந்தார்கள். அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். மற்றும் இந்த மகவதார் அறக்கட்டளை நன்றி கொள்கிறேன். எனது நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்திரிஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை காலை 4 மணிக்கு வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் உலக ஆரோக்கிய தியான கூட்டத்தில் சந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு, நமது தமிழ் ஜூம் மெடிடேஷன் நிகழ்ச்சிகள் திங்கட்கிழமை 5:30 மணிக்கு தொடரும் என்று தெரிவித்துக் கொண்டு, நாளை காலை வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் சந்திப்போம். நாளைக்கு வேர்ல்டு மெடிடேஷன் டே வேற, அதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்தது. அது அனைவரும் பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிகழ்ச்சியின் இறுதி செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நான் க்ளோஸ் செய்கிறேன் சார். தேங்க்யூ சார்.